இது ஒரு வழக்கமான திரைப்பட அறிமுக விழாவோ அல்லது வழக்கமான ஒரு திரைப்பட இசை வெளியீட்டு விழாவோ இல்லை. உங்கள் எல்லாருக்கும் இந்த விழா எந்த உணர்வை கொடுக்குதுன்னு தெரியலை. மிஸ்கின் என்னை பார்க்கலாம், அவன் ரொம்ப நேரம் பேச மாட்டேன். ஆனால் எனக்கு ஒரு புது வகையான உணர்வை கொடுக்குது. காரணம் என்னென்னா, ஒரு சமூகத்தில் திரைப்படம் என்பது நான் நிறைய நேர்காணல்களில் சொன்னது, இந்த விழாவில் அதை சொல்கிறேன். ஒரு சமூகம் திரைப்படம் என்பதை ஒதுக்கி வைத்திருந்த ஒரு சமூகம். இஸ்லாமிய சமூகம் என்பது திரைப்படத்தை ரொம்ப தூரமாக, வாழ்வியலேருந்து தூரமாக வச்சுருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு திரைப்படத்தை இங்கே படமாகி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறத தாண்டி, அந்த விழாவில் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் நிறைய இங்கே உட்கார்ந்துருக்கிறதுன்னு இருக்குல்ல, அதை தான் முன்னாடி பேசின நண்பர் சொன்னார். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நம்ம லீனா சொல்லும்போது 100 வருஷம் ஆகிருக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அப்படின்னாங்க. அது ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறேன் நான். ஹபீபி என்கின்ற வார்த்தைக்கான அர்த்தம் காதல், அன்பு, நேசம் அப்படின்றதெல்லாம் இருக்குது. இப்படி ஒரு திரைப்படத்தை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த வாழ்க்கையை வாழ்ந்தவனால தான் எடுக்க முடியும், அந்த வாழ்க்கையை கண்ணால் பார்த்தவங்கனால தான் எடுக்க முடியும், வேறு யாருனாலையும் எடுக்க முடியாது. அப்படி ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்காரு. இதற்கு முன்னால் தமிழ் சினிமாவில் ஒரு இஸ்லாமிய பின்னணி கொண்ட ஒரு கதையை எடுத்திருந்ததில் மிக முக்கிய பங்கு வச்சது, இங்கே நிறைய பேர் அதை சொல்லாமல் விட்டுட்டாங்களேன்றது எனக்கு வருத்தம். ஆனால் நானும் சொல்லாமல் போகக்கூடாது. என்னுடைய அன்பு சகோதரன் சேரன் தான் அது ரொம்ப முக்கியமான காரணம். அவருடைய திரைப்படம் பொக்கிஷம் ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படம். அந்த நாகூர்ன்ற ஊருக்குள்ளே அந்த வாழ்வியல் எப்படி இருக்கும்ன்றதை அசலாக மிகச்சிறப்பாக பண்ணியிருந்தார். ஒரு முழுமையான திரைப்படமாக வர முடியலை. திருமணம் எனும் நிக்கா அனீஸ் பண்ணியிருந்தார் ஒரு படம், அது கொஞ்சம் வேறு, அது வாழ்வியலுக்குள்ளே போகலை. முழுமையான அந்த சமூகத்தை சார்ந்தவர்களோட கதையும் இல்லை. முதல் முறையாக ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்கும் அடையாளமாக இதுதான், இங்கேருந்து நீங்கள் இனிமேல் தொடங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி மீரா கதிரவன் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறாரு. மீரா கதிரவனுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இதை ஏன் நான் இந்த இடத்துல அழுத்தமாக நான் பதிவு பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால், இதில் 2 விஷயம் இருக்குது. இங்கே பேசிய அனைத்து பேருமே ஒரு இஸ்லாமிய பின்னணி கொண்ட படம், இஸ்லாமிய வாழ்வியல்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. அதுதான் இப்போ ரஞ்சித் சார் என் பக்கத்தில் உட்காந்து சொல்லிகிட்டு இருந்தார். தமிழ் சமூகத்தில் சொல்ல மறந்த ஒரு சமூகத்தோட கதை இது. தமிழர்கள் தான் அவங்க. தமிழர்கள்லேயே இஸ்லாமியர்களை தனியாக பிரித்து வச்சிருக்கிறதுன்றது தான் ரொம்ப ஏற்புடையது இல்லாமல் இருக்குது. இப்போ என்னை போன்றவர்களுக்கு இந்து சகோதரர்களோட நிறைய பரிச்சயம். நான் பார்க்காத திருவிழாக்கள் கிடையாது, போகாத விழா கிடையாது. எந்த விழா கேட்டிங்கனாலும் எல்லாம் தெரியும். மீனாட்சி அம்மன் கோயிலில் எத்தனை பூஜை நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியும். ஆனால் அவ்வளவு நெருக்கமாக நான் பழகியிருக்கேன். ஆனால் ஒரு இந்து சகோதரன் இஸ்லாமிய வீட்டில் பழகி இருந்தாலும் அது ஒரு வெளிப்படையாக ரொம்ப மேம்போக்காக நின்றுருக்கிறது மாதிரியான ஒரு தோணும், அவங்களுக்குள்ளே என்ன வாழ்வியல் இருக்குதுன்னு. ஏன்னா இந்த சமூகம் கட்டமைச்சிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என்னென்னா, ஒரு 100 வருஷ சினிமாவில் என்னவாக இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் படத்தில் ஒரு சாம்பிராணி போடுற பாய் ஒருத்தர் வருவார். அப்புறமா என்னென்னு பார்த்தீங்கன்னா கறிக்கடை பாய் ஒருத்தர் இருப்பார். அப்புறம் அது தாண்டி என்னவாக இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த கமர்ஷியல் திரைப்படங்களில் துபாயிலேருந்து ஷேக்கு வருவார். அவர் ஷேக்கு அவருக்கு அந்த அரபிக்கு தமிழ், அவருக்கு எல்லாமே அரபியை தவிர எந்த மொழியுமே தெரியாது. ஒரு அரபிக்கு ஆங்கிலமே பக்கத்தில் வராது. அது நீங்கள் அரபியை போய் கேட்டிங்கன்னா தான் தெரியும். அவர் அங்கேருந்து இங்கே தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவார்னா, நிம்மில் பொண்ணு தர்றான், நம்ம தங்கம் தர்றான் அப்படின்பார். இந்த கொடுமையெல்லாம் பார்த்து வளர்ந்துருக்கோம் நம்ம. எனக்கு தெரியும் இந்த அரபிக்கு எதுவுமே தெரியாது, பொண்ணுக்காக வர்றாரு. அரபி பூரா பொண்ணுக்காக தங்கத்தை எடுத்துகிட்டு இங்கே பொண்ணை வாங்கிட்டு போகிறார், இவ்வளவு தான். அப்புறம் 90களுக்கு பின்னாடி நடந்தது என்ன அப்படின்னு சொன்னால், இந்திய அரசியலில் இஸ்லாமியர்கள்னால் தீவிரவாதிகள். அதில் நிறைய நடிகர்கள், இயக்குநர்களுடைய பங்களிப்பு தொடர்ச்சியாக இருந்தது. தொடர்ச்சியாக இப்படியே இருந்துக்கிட்டே இருந்தது. இஸ்லாமியர்கள்னால் ஒன்று தீவிரவாதியாக இருப்பாங்க. தொடர்ச்சியாக படங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க கசன் கான், அந்த கான், இம்ரான் கான், இப்படி வெறும் வில்லன்களாக சித்தரிக்கப்பட்டுக்கிட்டு இருந்தது. அதெல்லாம் இல்லைப்பா. நெசவாளர்கள், திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய நெசவாளர்களை பற்றிய வாழ்வியல் இது. ஏன்னா
நெசவாளர்கள் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் மதுரையை சேர்ந்தவன், சௌராஷ்டிர சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் நெசவாளர்களாக இருப்பாங்க. பெரும்பான்மையாக இருக்கிறவங்க, மதுரையில் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிறவங்க அவங்க தான் நெசவாளர்கள். நான் சின்ன வயசுலேருந்து அவங்கள தான் பார்த்துருக்கேன். ஆனால் திருநெல்வேலியில் இஸ்லாமிய குடும்பம் நெசவு செய்கிறாங்க அப்படின்றது இருக்குல்ல, இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்ற பதிவு பண்ணுறது இருக்குல்ல, அந்த பதிவு தான் இந்த படத்தை ரொம்ப முக்கியமான இடமா நான் பார்க்குறேன். நான் வாழை திரைப்படத்திற்கு பின்னால் நான் இத்தனை இயக்குனர்களை சந்திச்சிருக்கிறது இங்கே தான். எல்லா படத்துக்கும் அப்படி ஒரு சிறப்பு கிடைச்சிடாது. அப்போ படம் ஏதோ ஒன்று பேசுது, படம் ஏதோ ஒன்று அவங்களுக்கு சொல்லியிருக்கு. அந்த இயக்குனர்களுக்கு சொன்னதுனால தான் அத்தனை பேரும் திரும்ப இங்கே வந்து நின்றுருக்காங்க. அது மீரா கதிரவனுடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்குறேன். நான் எனக்கு இப்போ மீரா கதிரவனாக இருக்கட்டும், விஇசட் துரையாக இருக்கட்டும், இவங்க மேலெல்லாம் தனிப்பட்ட முறையில் எனக்கு வேற ஒரு வருத்தம் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ இவ்வளோ சிக்கல்களை நான் சொன்னேன் இல்லையா, இந்த சிக்கல்களுக்கு காரணம் என்னென்னா, இந்த திரைப்படத்துறையில் வந்து வரும்போது எனக்கு சொல்லப்பட்டது, எனக்கு நடந்ததை தான் நான் சொல்ல முடியும். அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. நீங்கள் ஏன் இந்த பேர் வச்சுக்கிட்டு வர்றீங்க, அமீர்ன்ற பேரோடு வர்றீங்க அப்படின்றத முதல் அறிவுரையே அதுதான். இந்த கேள்வி எனக்கு புதுசாக இருந்தது. நான் பிறந்து வளர்ந்து பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது உன் பேர் ஏன்டா அமீர்னு என்னை கேட்கல. அங்கே ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, நீ என்ன ஜாதி என்ன மதம் பின்னாடி ஃபில் பண்ணுன்னு சொன்னாங்களே தவிர வேறு எதுவும் கேட்கல. பேர் மாற்றிக்கேன்னு கேட்கல. வேறு ஒரு இடத்துல வேலைக்கு போனேன், அப்பவும் கேட்கல. ஆனால் திரைத்துறைக்கு வரும் பொழுது நீங்கள் பேர் மாற்றிக்கிங்களேன் அப்படின்னு சொன்னது எனக்கு அதிர்ச்சியும் இருந்தது. அப்போ நான் ஏன் கேட்கும் பொழுது, இல்லை அந்த பேர் வந்து அவ்வளவுக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்காது, உங்களுக்கு கட்டம் கட்டுவாங்க. அவர் ரொம்ப மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர், நான் பல நேர்காணல்களில் சொல்லியிருக்கேன், அவர் இறந்துட்டார். அப்போ நான் சொன்னேன், இது என்னுடைய தாய் தகப்பை வச்ச பேர், இந்த பேரை மாற்றிட்டு இப்படி ஒரு அடையாளம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னேன் நான். ஆனால் இங்கே நிறைய இந்த இஸ்லாமிய பின்னணியிலேருந்து வந்தவங்க, இந்த தமிழ் சமூகத்தை சேர்ந்தவங்க பேரை தமிழ் பெயராக மாற்றிக்கொள்கின்ற வழக்கம் இருந்தது. அதில் மீரா கதிரவன் ஒன்று, இந்த உட்காந்துருக்காங்க விஇசட் துரை ஒன்று. நான் கேட்பேன், உனக்கு அழகான பேர் இருக்குது மொய்தீன், நீயே மாற்றின நீ அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த இடத்த உடைக்கிறது இருக்கு இல்லையா, அதை உடைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குல்ல, அது இந்த ஹபீபி திரைப்படம் கொடுத்துருக்கிறதா நான் பார்க்குறேன். இனிமேல் தனித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பொறுத்த மட்டும் இது ஒரு இஸ்லாமியர்கள் வாழ்வியல் கதைன்னு சொல்கிறத விட தமிழர்களுடைய சொல்லப்படாத கதைன்னு ஒரு பக்கம்னு வேணால் நான் ஆசைப்பட்றேன். ஹபீபி அப்படி தான் பார்க்குறேன். நடிச்சிருக்கிற அத்தனை பேரும் மிகச்சிறப்பாக பங்களிப்பு செஞ்சுருக்காங்க. இதில் நான் இந்த திரைப்படத்தை பற்றி சொல்கிறேன்னா, நான் அந்த வாழ்வியலுக்குள்ளே இருக்கிறவன். நான் சொல்கிறத விட சேரன் சொன்னது தான் சரி, பாண்டியராஜ் சொல்கிறது தான் சரி, சுசீந்திரன் சொல்கிறது தான் சரி, அதுதான் மிகச்சிறந்த. உண்மையிலே ஆத்மார்த்தமாக சேரன் என்னை பேசினார். அவர் நான் சொல்லும்போது நான் கீழே உட்காந்து அவரை கேள்வி பண்ணியிருந்தேன், நான் படத்தை லவ் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் படத்தை பார்த்தா ஹீரோயினை லவ் பண்ணேன்னு வேறு சொன்னார். எனக்கு நான் சொன்னேன், எதையாவது அதோட நிப்பாட்டுன்றார். உண்மையிலே அந்த படம் அவர்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. அந்த கிளைமேக்ஸ் காட்சி பற்றி நான் சொல்கிறேன். நான் ஒரு கவித்துவமான கிளைமேக்ஸ் காட்சி, அதில் மறுக்க முடியாது. அதனால் பாராட்டுக்கள். அப்புறம் கஸ்தூரி ராஜா சார் அந்த வாழ்க்கையை மிக அழகாக வாழ்ந்திருக்காங்க. இந்த படம் ஒரு ஏரியல் வியூவில் சொல்லியிருக்கு. எல்லோருடைய கதாபாத்திரங்களையும் மிக அழகாக சொல்லியிருக்கிற ஒரு படம். இந்த படம் எவ்வளோ பெரிய வெற்றி அடையும் அப்படின்றதையெல்லாம் தாண்டி இந்த படம் தமிழ் சினிமாவில் ஒரு அடையாளப்படமாக வந்து நிற்கும் என்பதில் எனக்கு மிகுந்த ஆழமான நம்பிக்கை இருக்குது. படத்தின் நாயகன் வந்து ஈசா, அவன் எனக்கு உறவு, எனக்கு சொந்தக்காரன் பையன். அதனால் ரொம்ப நெருக்கமாக இருக்குது. சாம்சிஎஸ் சொல்ல வேணாம். அப்புறம் சக்கரியாவுடைய திரைப்படங்களை பார்த்து பிரமித்தவன் நான். சக்கரியாவை இங்கே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. சக்கரியாட்ட இப்போ நான் பேசினேன், நம்ம உடனே சந்திப்போம் அடுத்துன்னு. இப்படி நிறைய நட்பு வட்டங்களை கொண்டு வந்து சேர்த்து உண்மையான அன்போடு இந்த யார் சொன்னால் துரை தான் சொன்னான்னு நினைக்கிறேன். இது வந்து மீரா கதிரவனுக்காக வந்ததில்லை, இந்த படத்துக்காக வந்ததுன்னு நினைக்கிறேன் நான். அப்போ ஹபீபி திரைப்படம் உங்களையும் அப்படி தான் வந்து சேரணும். வாழ்த்துக்கள் மீரா கதிரவன். எங்கே இருக்காங்க ஆளுகனா? வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் ஒரு மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தணும் என்ற என்னுடைய பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி. 7 பெண்களோ 8 பெண்களோ அது இப்படி ஒரு போஸ்டர் நான் இப்படி பார்க்குறேன். ஆண்கள் குறைவாகவும் பெண்கள் அதிகமாகவும் இருக்கக்கூடிய போஸ்டர் ஒரு மீரா நம்ம கொடுத்துருக்கிறார். ஆக இது எப்படி சொல்லலாம், இது நம்ம இந்த படம் என்ன கொடுக்கும் உங்களுக்கு அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த படம் கண்டிப்பாக இது ஒரு காதல் கதை அல்ல, ஆனால் காதல் இருக்கிறது.
இது ஒரு தனி மனிதனின் கதை அல்ல. இன்னும் மீரா வார்த்தையில் சொல்லப்போனால் கண்ணாடி வாப்பா குடும்பத்தின் 8வது தலைமுறை பற்றியான ஒரு படம். கண்ணாடி வாப்பா குடும்பத்தின் 8வது தலைமுறையை பார்ப்பதன் மூலியமாக நாம் மீராவின் ஊரையும் மீராவின் மனிதர்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன தோன்றுகிறது என்றால், நாம் நினைத்திருந்த அனைத்தும் போய் நாம் இஸ்லாமியர்களை குறித்து புது புத்தியில் வைத்திருக்கும் அனைத்தும் போய் என்பதை இந்த படம் ஆணித்தரமாக நிறுவுகிறது. ஸோ இந்த படத்தை என்னவென்று நிறைய பேர் சொன்னாங்க, இது முஸ்லீம்னா சொன்னார், இது இஸ்லாமிய படம் அப்படின்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அப்படி பிரிக்க வேண்டாம்னு சொன்னார். அதில் பிரிக்கிறது என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. அது இன்னும் பிரிப்பு கிடையாது. தமிழில் வெளிவந்திருக்கக்கூடிய வெளிவரப்போகிற முதல் அசல் தமிழ் இஸ்லாமிய சினிமா இதுதான். தமிழில் தலித் சினிமா இருக்கும் பொழுது, தமிழில் வெவ்வேறு வகையான சினிமாக்கள் இருக்கும்போது ஏன் ஒரு இஸ்லாமிய சினிமா இருக்கக்கூடாது? இந்த படம் எடுக்கிறப்ப எல்லாரும் என்னன்னா இந்த ஈஸி நினைக்கிறாங்களே, ஒரு 5 வருஷம் எடுத்துட்டு மீரா வந்து இந்த படத்தை 5 வருடம் இப்போ யோசிச்சு பாருங்க. நீங்கள் 5 வருஷம் அந்த படம் நடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ரொம்ப எப்படி உடம்பு மெயின்டைன் பண்ணீங்கன்னு தெரியல. எனக்கு உங்கள் பேர் அபுன்னு தான் ஞாபகம் இருக்குது, உங்களுடைய நிஜ பேர் மறந்துச்சு. சார் நான் கூட என்ன நினைக்கிறேன்னா, இனிமேல் உங்கள் பேர் எனக்கு கஸ்தூரிராஜான்னு ஞாபகம் இருக்காது. நீங்கள் எடுத்த அந்த நாட்டுப்புற பாட்டு எனக்கு ஞாபகம் இருக்காது. நீங்கள் தனுஷோட அப்பான்னு கூட எனக்கு ஞாபகம் இருக்காது. எனக்கு நீங்கள் இனிமேல் யூசுஃப் தான். உங்களை இனிமேல் உள்ள தமிழ் சினிமா என்னுடைய நினைவில் நான் யூசுஃபாக மட்டும்தான் பார்த்தேன். அதுக்கு தேசிய விருது கிடைக்குது கிடைக்கல, பாராட்டுறாங்க பாராட்டல, இது மாதிரி ஒரு இதை பார்த்ததே இல்லை சார். ஹேட்ஸ் ஆஃப் யூ. நீங்கள் இனிமேல் யூசுஃப் தான், உங்களுடைய பேர் மாற்றப்பட்டதுங்கிறது தான் அர்த்தம். இப்போ சேரன் சார் சொன்னார், என் பேர் வந்து நான் கொஞ்சம் சம்சுதின்னு நினச்சிக்கிறேன்னு சொன்னார். நான் இப்படி சொல்கிறேன், உங்கள் பேர் சம்சுங்காக இருந்தாலும் சரி, உங்கள் பேர் சேரனாக இருந்தாலும் சரி, உங்கள் பேர் ராமாக இருந்தாலும் சரி, உங்கள் பேர் கஸ்தூரிராஜாக இருந்தாலும் சரி, உங்கள் பேர் மீரா கதிரவனாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி மீரா கதிரவன் இயல்பு பேரான அபுல் ஹசனாக இருந்தாலும் சரி, இந்த படம் உங்களுக்கு ஒன்றை சொல்லும். நாம் அனைவரும் ஒன்று, நம் காதல் ஒன்று, நம் குணம் ஒன்று, நாம் அனைவரும் மனிதர்கள், நாம் அனைவரும் தமிழர்கள் என்பதை சொல்லும். இது ஒரு அசல் தமிழ் இஸ்லாமிய சினிமான்னு சொல்லிட்டு இன்னும் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு தமிழ் இலக்கியம் படித்தேன், நான் சைவ இலக்கியமும் படித்தேன், வைண இலக்கியமும் படித்தேன், சீரா புராணமும் படித்தேன், ரட்சணி யாத்திரையும் படித்தேன். இது எல்லாமே தமிழ் பக்தி இலக்கியங்கிறது கீழே தான் வருமே தவிர தனித்தனியாக வர. ஆனால் இப்படி சொல்லலாம், தமிழில் இதுவரை பதியப்படாத ஒரு புதிய வாழ்வியலை பதிவு செய்யக்கூடிய ஒரு தமிழர் வாழ்வியல் படம் அப்படின்னு சொல்றேன். இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா தமிழில் வெவ்வேறு வட்டார வழக்கு பேசுவோம், அப்படி இஸ்லாமியர்கள் பேச ஒரு வட்டார வழக்கு புது வழக்கு. ஸோ இத்தனை சிறப்புகளை உடைய இந்த படத்துக்கு நிறைய பேர் இவ்வளோ மீரா சொன்னார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கடைசியாக பேசுங்க. எனக்கு தெரிஞ்ச நிகழ்ச்சி தொடங்கி 5 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 6 மணிக்கு தொடங்கணும். மீடியாலாம் வெயிட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக 5 மணி நேரம் அதீத காலம் தான். ஆனால் 5 வருடம் ஒரு இயக்குனர் ஒரு படத்திற்காக காத்திருக்கிறார் என்றால் அவர் எத்தனை எதிர்ப்புகளை சந்திப்பார். ஒரு 5 வருஷம் ஒரு படத்தை வச்சுட்டு இருக்கிறது சும்மா இல்லை. சுசிக்கு எனக்குலாம் தெரியும், எனக்கு சுசி கூட அவள் வச்சுருந்த நாளாக வச்சுட்டு இருந்திருக்கேன். தூக்கம் வராது நைட்டில் படுத்தா, கோபம் தான் வரும், பசி வராது, தொப்பை பெருசாக. மீரா கணக்கு படம் அனுபவத்தோடு தொப்பை பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நினச்சிவாங்க சினிமாவில் குடிச்சு தொப்பை வரும். இல்லை, தூங்காமல் வர தொப்பை தான். படம் ரிலீஸ் ஆகிறப்ப சுகர் கூடும், தூக்கம் வராது, வீட்டிலேயே சந்தேகம் வரும். சாப்பிட்டையும் கூட கேட்டிருப்பாங்க வீட்டில், சார் என்ன சார் ஒரு படம் நடிச்சேன்னு போனீங்க, எப்போ வரும்? பார்க்குறவங்களாம் கேட்பாங்க, எப்போ என்னாச்சு படம், ஏன் படம் வரலையா, என்ன பிரச்சனை? இத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்லி ஒவ்வொரு இரவுலையும் அந்த படத்துக்கு எதிரான கருத்தை யாரோ ஒருவர்களிடம் சொல்லி கொண்டே இருப்பார். அந்த சீன் ஒர்க் ஆகல, அந்த ஷார்ட் ஒர்க் ஆகல, அதை மாற்றிட்டீங்கன்னா, நீங்கள் ஹீரோவை மாற்றினா படம் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க, வேறு யாரை போட்டிருந்தாலும் அப்படி வந்திருக்காரு. இப்படி என்னென்னமோ கருத்துக்கள் வந்துகிட்டே இருக்கும். மியூசிக் டேரக்டர் போவோம், மியூசிக் டேரக்டர் பொறுத்தவரைக்கும் அது ஒர்க், அவர் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து சரி, அவருக்கு 5 கூட காத்திருப்பு தெரியாது. ஆனால் நீங்கள் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க சார், உங்களுடைய மியூசிக் வில் டேக் திஸ் மூவி டு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் இன்னும் பக்கத்தில் கொண்டு போவோம், உங்களால் ஐ கேன் ஃபீல் த எமோஷன். ஆனால் நான் மீராவை தான் ரொம்ப இதாக சொல்லுவேன். ஏன்னா இதில் நிறைய பேர் நிறைய இடங்களில் வந்து தோல் கொடுத்துருக்காங்க. கஸ்தூரிராஜா சார் சொன்ன மாதிரி அனைத்து புகழும் இறைவனுக்குன்னு சொன்ன அனைத்து புகழும் மீரா கதிரவனுக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இதை நான் வந்து ரொம்ப ட்ரமாட்டிக். இப்போ மீரா வந்து எனக்கு இந்த படத்தில் எனக்கு ஒரு 2 வருஷம் மீரா கூட இருக்கேன். சுரேஷ் காமாட்சி என்னை வந்து மறக்க முடியாது. இந்த படத்தில் ஒரு நிலை வந்து அது அடுத்த இடத்துக்கு போகிறப்ப அதுக்கு உறுதுணையாக வந்தது முன்னவர் வந்து விஎஸ் ப்ரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி சார். அவர் வந்து இந்த படத்துக்கு ஒரு நம்பிக்கையை வெளியில் மார்க்கெட்டில் கிரியேட் பண்ணார். அதுக்கப்புறம் நான் வந்து சார் கருப்புசாமி சார், ப்ளீஸ் பறந்து போவை திரையரங்குக்கு கொண்டு வந்த என் பிரிய திருக்குறி அண்ணன் கருப்புசாமி சார், ஜிகே பிரதர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ், இவங்க தான் இந்த படத்தை இன்றைக்கி திரையரங்கு கொண்டு வராங்க. இவங்க இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ சிறப்பாக ஒரு க்ரீன் பார்க்கில் ஆடியோ லான்ச் நடத்தி
கிட்டத்தட்ட 180 தேட்டர் 200 தேட்டர் எய்ம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. பறந்து போ அவருடைய முதல் படம், ஹபீபி அவருடைய 2வது படம். ஸோ அவருடைய ரசனை வந்து ரொம்ப வியத்தகு ஒரு ரசனை. நான் வந்து படம் பார்த்தாரு, நான் பண்ணுறேன் ஒரே வழியில் சொல்லிட்டு போயிட்டார். அது மேலே எந்த பேச்சுமே இல்லை. இன்றைக்கி இந்த படம் ஒரு திடமாக வருவதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம். ஸோ மீரா கதிரவனும் ஹபீபியும் வெற்றி அடைவதற்கு நான் துவா செய்கிறேன். நன்றி, வணக்கம்.